நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த பதிவுல யார் நேர்மையான வழியில் சம்பாதிப்பார், யார் குறுக்கு வழியை விரும்புவார், அதாவது சீட்டிங் என்று சொல்லக்கூடிய குறுக்கு வழியில் சம்பாதிக்க விரும்புவார் என்பதை ஜாதக ரீதியாக பார்ப்போம். இப்போ ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 1, 5, 9 பாத்தீங்கன்னா தர்ம திரிகோணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ 1, 5, 9 இந்த அதிபதிகள், இந்த ஸ்தானங்கள் 1, 5, 9 ஸ்தானங்கள், இந்த அதிபதிகள் பலம் பெற்றால் ஜாதகர் என்றுமே குறுக்கு வழியை நாடாதவர். அடுத்தவருடைய பணம், அடுத்தவர்கள் காசு எனக்கு வேண்டாம் என்று சொல்பவர் இந்த 1, 5, 9 பலம் பெற்றவர். சரிங்களா? இல்லை, சில பேர் பாருங்க, நேர் வழியில் பல ஆயிரங்களை சம்பாதிச்சாலும் குறுக்கு வழியில ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கலாம் தூங்கவே மாட்டாங்க. ஷார்ட்கட். அதுல ஒரு 100, 1000 கூட அவங்களால சம்பாதிக்கலாம், அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. அதுல ஒரு நாளைக்கு எத்தனை நேர்மையா வந்தாலும் சரி, அப்படி ஒரு மனப்பான்மை இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜாதகத்துல 6, 8, 12 பாவங்கள் துஸ்தானம் நம்ம சொல்றாங்க. ஜாதகத்துல துஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8 பாவங்கள் பலம் பெற்று இந்த கிரகங்களும் பலம் பெற்றால் இந்த ஜாதகர் குறுக்கு வழியை தான் விரும்புவார். நேர் வழியில் சம்பாதிக்க இவருக்கு ஆசை இருக்கார்.